எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயமா நான் பரபரப்பாக போயிட்டுருக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட வண்டி வந்து ரொம்பவே ஒரு நீடுக்கு டெய்லியுமே ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த நீடை வந்து கம்பல்சரி போட்டு தான் ஆகணும். ஏன்னா அது போடலன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்து நான் அதுக்கோசமே இன்றைக்கி கடையுமே லீவ் போட்டேன். எலெக்ஷன் ரிசல்ட்டுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கோசமே நான் கடையும் லீவ் போட்டு எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடம் பார்த்திங்கன்னா ஓசூர் அப்போலோ டயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிங் ரோடு கிட்டே இருக்கிற அந்த இதுக்கு தான் வந்தேன். என்ன திடீர்னு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என் வண்டியில் வந்து வண்டி வாங்கினதுலேருந்தே ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் நடந்துகிட்டே இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போகும்போதே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சகுனம் இல்லாமல் டயர் வெடிகிற மாதிரி வெடிஞ்சிட்டே இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி நானும் எவ்வளோ ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணி என்னென்னமோ ரெடி பண்ணி பார்க்குறேன். பட் லோக்கலில் ஓட்டினா ஒரு பிரச்சனையும் கிடையாது. திடீர்னு நம்ம லாங்கு போகிறோம் அப்படின்னா டயர் ரொம்ப வெடியுது. ஸோ அதனாலே நான் என்ன பண்ணேன், நம்ம வந்து கண்டிப்பாக டயர் சேஞ்ச் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லிட்டு ஷோரூம் விட்டேன். ஸோ பசங்க ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கு போகணும்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணாங்க. நான் டயர் மாற்றின இடத்துலையே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறுவர் பூங்கா இருந்துச்சு. ஸோ அதில் அவர்கிட்ட சொல்லிட்டேன், நான் மெக்கானிக்காரர்கிட்ட டயர் எனக்கு அப்படியே மாற்றிட்டு பேலன்சிங் பண்ணி எனக்கு வீல் அலைன்மெண்ட்டெல்லாம் பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு நான் உள்ளே கூப்பிட்டு போய் போனேன். அவங்க லேட் ஆகும்னு சொன்னாங்க, ஒரு 1/2 hour. சரி ஓகே, பக்கத்தில் பார்க் இருக்குல்ல, அங்கே கூப்பிட்டு போய் என்ஜாய் பண்ணலான்னு சொன்னேன். ஆனால் பார்க்குலேயும் ஓரளவுக்கு பரவாயில்ல. பசங்களை கூப்பிட்டு வந்ததுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இடம் நல்லாவே இருந்துச்சு. பசங்களும் நல்லா பார்க்கில் வந்து நல்லாவே எல்லாமே ப்ளே பண்ணி நல்லா ஜாலியாக இருந்தாங்க. எனக்கு என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னா, அந்த டயரோட காஸ்ட்டு பில்லு வந்து பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு பக்கம் இதையும் ஒரு சந்தோஷமாக இருக்குது, பசங்க விளையாடுறது இதெல்லாம் பார்க்கும்போது. அவங்க வந்து எனக்கு டயர் மாற்றுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 15,500 வருதுன்னு சொன்னாங்க. வித் வந்து நமக்கு வந்து ஃபிட்டிங் சார்ஜோடு எல்லாமே சேர்த்து அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு நானும் ஃபிட் பண்ண சொல்லிட்டேன். இதுவே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நான் எதுக்காக அப்போலோவை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போலோ டயர் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஒன்று வருங்க, சரிங்களா. மெயினாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2 years வந்து வாரண்ட்டி கொடுத்துட்றாங்க. இன்னொன்று வந்து டன்னேஜ் லோடுக்கு நல்ல ஒரு பெட்டரு. நான் அதாவது வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்கள் காருக்கு டயர் மாற்றுறீங்க அப்படின்னா அப்போலோவோட பிரிட்ஜ் ஸ்டோன் கூட போட்டுக்கோங்க, அது கூட நல்லது தான். ஏன்னா பிரிட்ஜ் ஸ்டோன் வந்து நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும். நமக்கு வந்து போகும்போது ரன்னிங்காக கூட பெருசாக தூக்கி போடுற மாதிரி தெரியாது. ஒரு குழி மேடு பள்ளத்தில் விட்டால் கூட தெரியாது. நாங்கள் எதுக்காக அப்ராக்சிமேட்டாக அப்போலோவே போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து எங்களுக்கு பின்னாடி ஸ்பேஸ் இருக்கிறனால தண்ணி கேன் நாங்கள் ஓட்டுறோம் நாங்கள். ஸோ அதனால் வந்து எங்களுக்கு கொஞ்சம் டன்னேஜ் தாங்குற மாதிரினா அப்போலோ டயர் தான் பெஸ்ட்டுன்றது அவருமே சொன்னார். ஸோ அதில் வந்து வாலுமே போயிட்டுருக்கு டிஸ்கில், அதையும் மாற்றணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால் வந்து ஒரிஜினல் வந்து 150, லோக்கல்னால் 100 rupees வராங்க. ஸோ 50 rupees முன்ன பின்ன நம்ம பார்க்குறதுக்கு நம்ம அதையே பார்க்குறது பெட்டரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டயர் கியரு வாலுகள் எல்லாத்தையும் மாற்றிட்டாரு, பேலன்சிங்கும் பண்ணிட்டாரு. இப்போ ஃபைனலாக வந்து வீல் அலைன்மெண்ட் வந்திருக்காரு. வீல் அலைன்மெண்ட்டு எல்லாமே வந்து பக்காவாக பர்ஃபெக்டாக பார்க்கணும். ஏன்னா மெயினாக வந்து வீல் அலைன்மெண்ட்டு அந்த பேலன்சிங் மட்டும் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த ஸ்டேரிங்கை அதிரும், சரிங்களா. இதுதான் ஃபைனலாக போட்டு முடித்த உடனே உண்மையிலே வண்டி டயரை பார்க்கும்போது வண்டி அப்படியே தூக்கி நிற்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த டயரே வந்து கீழே படாத மாதிரி அந்த பட்டன்ஸ் மட்டும் தான் பட்டிருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ உண்மையிலே வந்து அப்போலோ டயர் வந்து பெஸ்ட்டு. நான் ஏன் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி மளிகை கடை வச்சுருக்கீங்க அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த டயரை போட்டு ஓட்டுறது பெஸ்ட்டுன்றதை நான் சொல்ல வரேன் நான் இந்த வீடியோவில்.